தேசிய ஸ்தாபன காங்கிரஸின் தப்பா இருந்தா சொல்லுங்க எபிசோட் 47 தொடர்கிறோம். தேர்தலுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதலாக இதை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுக இரு அணிகளாக செயல்பட ஆரம்பித்திருப்பது தமிழகத்தின் துரதிருஷ்டம். விஜயை இப்போது ஆதரிக்க துடிக்கும் வேலுமணி சி.வி. சண்முகம் பிரிவு தேர்தலுக்கு முன் நடந்த ஆலோசனை கூட்டங்களில் கூட்டணி பற்றி விவாதம் நடந்தபோது வாய் மூடி மௌனியாக இருந்தது ஏன்? எடப்பாடியாருக்கு பயந்து கொண்டுதானே எல்லாவற்றையும் பொத்திக்கொண்டு வாழாவிருந்தனர். விஜய் அதிமுகவுடன் கூட்டணி சேர தயாராக இருந்தார். 90 சீட்டுகள் துணை முதல்வர் தானே எதிர்பார்த்தார், கொடுத்திருக்கலாமே. தன்னையும் எடப்பாடியார் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கலாம், கட்சியையும் காப்பாற்றி இருக்கலாம். எத்தனை கட்சிகளை லெட்டர் பேட் கட்சி என்று ஒதுக்கினீர்கள்? இத்தனைக்கும் கட்சிகள் உங்களிடம் சீட் கேட்கவில்லை, பணமும் கேட்கவில்லை. எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள். ஓபிஎஸ் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அடிப்படை உறுப்பினராக தன்னை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வதாக சொன்னார், அதை மறுத்தீர்கள். ஓபிஎஸ் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய சொன்ன செங்கோட்டையனை நீக்கிய போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இருமாப்பு, ஆணவம், அகந்தை, எல்லோரையும் ஏசினீர்கள், தூர வீசினீர்கள். இப்போது உங்களால் புறக்கணிக்கப்பட்ட விஜயிடம் மண்டியிடுகிறீர்கள். விஜய்க்கு காங்கிரஸ், திருமா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் ஆதரவு கொடுப்பதற்கு முன்னால் அதிமுக ஆதரவு நிலையை எடுத்திருந்தால் உங்களை ராஜதந்திரிகள் என சொல்லலாம். தும்பை விட்டு இப்போது வாளை பிடித்திருக்கிறீர்கள். காங்கிரஸ் பிளவின் போது இதே போலத்தான் இந்திராவுக்கு பயந்து தொடை நடுங்கி பெருந்தலைவரை உதாசீனப்படுத்தி அவரை நோகடித்து சாகடித்தனர். இப்போது நீங்கள் எடப்பாடியாருக்கு பயந்து நடுங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட இயக்கத்தை அழித்தொழித்துக் கொண்டிருப்பதைத்தான் எம்ஜிஆர் விசுவாசிகளில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் இந்த ஆவேசம் எனக்கு.